ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயினும் பாடி ஸ்வாப் ஆயிட்டாங்க. அது வந்துட்டு செம்ம கடுப்பாயிடுச்சு ஹீரோயினுக்கு. நான் எவ்வளோ க்யூட்டாக இருந்தேன், இந்த மாதிரி பாடியில் வந்து நான் இருந்துட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பாயிட்டா. இளவரசரை தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு வேலையால் ஓடி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த அமைச்சர் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷம் வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நம்ம பேரரசர் தான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு விருந்து வைக்கிறதா இருந்தாங்கல்ல, அதனால அந்த விருந்தில் அவனுக்கு ட்ரிங்க்ல பாய்சன் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமேல் பேரரசரை காப்பாற்றவே முடியாது, நம்ம திட்டப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த இளவரசர் கேட்ட உடனே அவருக்கு ஒரு பூரிப்பு. ஏன்னா ஹீரோவை போட்டு தள்ளிட்டு பேரரசர் ஆகணுங்கிறது தான் இவரோட எண்ணம் போல. அங்கே ஹீரோயின் கண்ணாடியை பார்த்து புலம்பிட்டு இருக்க, என்னோட அழகான உடம்பு என்னை விட்டு போயிடுச்சு, டேய் இதை எப்படியாவது மாற்றி விட்டுரு. பேர் என்னாலலாம் மாற்றி விட முடியாது, நம்ம ரெண்டு பேர் உடம்பு மாறிடுச்சு, இரு நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கையை காலை ஆட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். அவனால் அவனோட சக்தியை பயன்படுத்த முடியல. அதுக்கு காரணம் ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ ஹீரோயின் உடம்புல இருக்கான். டேய் என்னடா கையை காலை ஆட்டிட்டு இருக்க, நானும் கையை காலை ஆட்டுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட உடம்புல வந்துட்டு கையை காலை ஆட்டும்போது மேலேருந்து ஒரு ஜாடி வந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ தலைமையிலேயே விழுது. அப்படி விழும்போது தான் தெரியுது ஹீரோயினால் ஹீரோவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணி அவனோட சக்தியை பயன்படுத்த முடியுது அப்படின்ட்டு. இப்போது என்னோட சக்தியை நீ பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது உன்னோட சக்தியை நான் பயன்படுத்த முடியும், அப்போ இங்கே மழையை வர வைக்க முடியுமா, இடியை வர வைக்க முடியுமா, எது வேணாலும் முடியும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் கையை போட்டு விசிறுன்னு விசிறா. ஆனால் அவளோட எண்ணம் என்னவா இருக்கோ அதுதானே அங்கே விழும். அங்கே கோடி வந்து விழுது, அதுக்கப்புறம் ஜாடி வந்து விழுது, அப்புறம் என்ன காத்தெல்லாம் பள்ளிருன்னு எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்குது. டிவியில் ஜாக்கி ஜான் ஓடும்ல, ஹியூமோ பாபிசான்ட்டு அப்படி அந்த மாதிரி கையை போட்டு ஆட்டிக்கிட்டு அவள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கா பைத்தியக்காரிக்கிட்ட என் சத்தி மாட்டிக்கிட்டு படாத படுதே. அப்போ தொபுக்கடின்னு வந்துட்டு அந்த காலத்துல தான் டிவி இருந்திருக்கும்ல, ஆனால் ராஜா காலகட்டத்தில் டிவிலாம் இருந்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. சும்மா ஒரு ஃபன்னுக்காக பண்ணியிருக்காங்க. டிவி ஒன்று வந்து விழுது. உடனே இருந்துக்கிட்டு இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கையில் தூக்கி வச்சுட்டு கேட்க, நம்ம ஹீரோவுக்கும் அதை பற்றி தெரியல. இது வந்துட்டு மீன் பிடிக்கிற விஷயம்னு நினைக்கிறேன். இது தூண்டிலா, உனக்கும் எதுவும் முழுசாக தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஆண்டனா வரும்ல, ஓ இதுதான் தூண்டிலா அப்படின்னு அதை பிடுங்கி மீன் பிடிக்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாரு விளையாட்டை இதோட நிப்பாட்டிப்போம். எது விளாட்றனா, இங்கே பாரு நான் உன்னோட உடம்புல இருக்கேன், ஒழுங்கா எங்கள் அப்பா எங்கன்னு சொல்லு. உங்கள் அப்பாவை பற்றி எனக்கு தெரியாது. உன்னோட ரூமில் இருக்கிற விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் திருட்டு போயிருக்கு, 2 பேஜ் காணாமல் போயிருக்குது, கேட்டால் உனக்கு தெரியாதுங்கிற. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு பேரரசரை பார்க்க வந்தார், அதுக்கப்புறம் காணவே காணோம். எப்படியும் உனக்கு தெரியும், எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியா, இதை கத்தி எடுத்து உனக்கு குத்திடுவேன்டா. குத்துனா உன் உடம்பு தானே, ஓஹோ நீ அந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்னு உடனே கழுத்தில் கத்தி வச்சு, இது உன்னோட உடம்பு இல்லை, நான் குத்திக்கிட்டு செத்தனா நீ ஏன் உடம்புலேயே மாட்டிப்பல்ல, ஒழுங்காக ஹெல்ப் பண்ணு. என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா, பிளாக்மெயில் கிடையாது அப்படின்ட்டு கையில் டபுக்குன்னு கிழிக்கிறா. ஆனால் அது தானாகவே ஆறி போகுது. டேய் என்னடா இதுங்குது, என்னோட பாடி வந்து இம்மார்டல் பாடி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சத்துக்குன்னு கீச்சுக்கிறா. ஏய் சும்மா இரு, ஹைவே ரோடில் கோடு போடுற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காத. இங்கே பாரு, அப்படியே வயிற்றுல எடுத்து குத்திக்கும் போது இப்போ என்ன உனக்கு கண்டுபிடிச்சி தரணும் அதானே, கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் ஹீரோ ஒத்துக்கிறான். அங்கே பார்த்தா நம்ம ஹாப்பி எங்கே திடீர்னு காணாமல் போனான், என் டார்லிங் என்னை விட்டு மிஸ் ஆகி போயிட்டாலே, அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி என் காதல் வலையில் விழ வச்சு அவள் கழுத்தில் நான் தாலி கட்டி அப்படிங்கும்போது மூணாவது மாமான்ட்டு ஒரு குண்டு உருண்டுட்டு வருது. சாரி நான் அப்படி சொல்கிறதுக்காக தான் இல்லைங்க, ஒரு ஃபண்ணுக்காக தான் சொல்கிறேன். உருண்டுட்டு வந்தோடனே, என்ன யோசனையில் இருக்கீங்க, நான் ஒரு காதல் யோசனையில் இருக்கேன், எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க, நானும் உங்களை மாதிரி ஒரு மந்திரவாதி ஆகணும். டே இதுக்கெல்லாம் நீ ரொம்ப ட்ரை பண்ணணும்டா, வேலையை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வந்து என்கிட்ட சில்லித்தனமாக ஹெல்ப்லாம் கேட்கக்கூடாது. மாமா வேற மூடில் இருக்கேன்டா, டிஸ்டர்ப் பண்ணாதே. கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு 2 பேரும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோ சமாளிச்சிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினை அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அவனோட கையை தூக்கவே முடியல. ஹீரோயின் ரொம்ப வீக்காக இருக்கா, கையும் மடக்கிக்குது, கழுத்தும் சுலுக்கிக்குது. அப்போ அது என் பாடி நேச்சுரல்ப்பா, அது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பாடி தான் உன் பாடியோ, பாடி ஆகிற கண்டிஷனில் வந்துட்டு இப்படி மாற்றி வச்சுட்டு நானும் மாற்றி வச்சேன் அப்படிங்கும்போது ஹீரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, இந்த தூணை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள், அவன் வந்துட்டு உள்ளே வந்து பார்த்தோன்னே, யாருமா நீ, ஒரு வேலைக்கார பொண்ணு என்னோட மாஸ்டர் இடத்துல உட்காந்துருக்க, டேய் நான் உன்னோட மாஸ்டர்ரா, என்ன தைரியம் தான் என்னை பேரை சொல்லி கூப்பிடுவேன், அதெல்லாம் கூப்பிடவே கூடாது. நம்ம ஹீரோ உடம்புல இருக்க ஹீரோயின் அந்தாண்ட போய் துணியில் ஒளிஞ்சிட்டு நிற்கிறா. இங்கே எதுக்கு மாஸ்டர் தனியாக நின்றுட்டுருக்கீங்க, அதுவும் வளைஞ்சு நெளிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்கும்போது,
நான் தான்டா அவ தான்டா நான். என்ன மாஸ்டர் உளர்றீங்க? அப்படிங்கும்போது அங்க வெட்கப்பட்டுட்டு இருக்கும்போதே அவனுக்கு குழப்பமாகி போயிடுது. என்னடா நடக்குது இங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணி நம்ம ஹாப்பியா தான் காமிக்கிறாங்க. பேரரசர் அரேஞ்ச் பண்ண விருந்துல அவன் இருக்கான். அங்க இருக்கிற ஆப்பிள எடுத்து பார்த்துட்டு, என் டார்லிங் வருவாளா? அவளுக்கு இந்த ஆப்பிள் ரொம்ப பிடிக்குமே. அவகிட்ட கொடுத்து அவள கரெக்ட் பண்ணி அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு அந்த உத்து உத்து பார்த்துட்டு இருக்கும்போது, சறுக்குன்னு உள்ள இருந்து ஒரு அம்பு வருது ஆப்பிள் உள்ள இருந்து. யார்றா அது விட்டதுன்னு பார்த்தா, ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ குடுக்குறாங்க. அவங்க பேர் வந்துட்டு நீங்க. அவங்க வந்துட்டு இளவரசி. என்ன தைரியம் இருந்தா நீ இந்த விருந்துக்கு வந்திருப்ப. அது மட்டும் இல்லாம அந்த பழத்த எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்ப. அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ரூடா பேச, ஐயய்யோ! இந்த பழத்த நான் எதுக்காக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன்னா, எதுக்காக எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஹாப்பி? ஆ அது வந்துட்டு இதில ஒரு பூச்சி இருந்துச்சு. அந்த பூச்சி அதுக்காக தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது பூச்சியா? எங்க அந்த பூச்சி? ஐயய்யோ! இப்படி வேற கேட்குறாங்களே! எப்படி சமாளிக்கிறது? ஆ நீங்க விட்ட அம்புல அந்த பூச்சிய அட்டாக் பண்ணி பூச்சி செத்து போச்சு. பார்த்தீங்களா? உங்களோட வில் திறமை எவ்வளோ அபாரமா இருக்கு. நீ உருட்டுனது போதும். இங்க வர ஒவ்வொரு பழமும் கரெக்ட்டா தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயம். அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு விஷயமா இளவரசி? இங்க பார் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த பழத்த தூக்கி எறிய போக, அது போயிட்டு நம்ம அமைச்சரோட மூஞ்சில அடிக்க போக, யார்றா அவன் பழத்த தூக்கி போட்டதுன்னு காண்டாக, அவன் இளவரசி மேல பழிய போட ஹாப்பி. அதுக்கப்புறம் அப்பந்தான் இளவரசிக்கு வந்து மரியாதை குடுத்துட்டு, அந்த அமைச்சரோட பையன இன்ட்ரோ குடுக்குறாய்ங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றது பார்த்தா, நம்ம இளவரசரு, அப்புறம் கூட இருக்கிற இளவரசி 2 பேருமே வராய்ங்க. இவிங்க 2 பேருமே உள்ள என்டர் ஆகும்போதே, நம்ம அமைச்சரோட பையனும், நாம இளவரசரோட ஒய்ஃபா இருக்காங்கல்ல இளவரசி, அவிங்களும் ஒரு மாரி லுக் வுட்ருக்காய்ங்க. நோட் திஸ் பாயிண்ட். இத நோட் பண்ணி வச்சுக்கங்க. பின்னாடி ஒரு கதையில யூஸ் ஆகும். ஆனா, நம்ம இளவரசி கொஞ்சம் திமிரா தான் இருக்காய்ங்க. எதுக்காக இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கீங்க? நீங்க ஒரு அமைச்சர் தானே! நீங்க எப்படி என்னோட குடும்ப விருந்துல கலந்துக்க முடியும்? அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ரூடா தான் பேசிட்டு இருக்காய்ங்க. இங்க இப்படி போயிட்டுருக்க, அங்க கட் பண்ணி அந்த புக்க எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது, அதில இருக்கிற 2 பேஜ் காணாம போயிடுச்சு. அந்த பேஜ் எங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்ட கேட்க, "என்னோட மாஸ்டர பத்தி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாத. இந்த விஷயத்துல தான் என் மாஸ்டர் சுத்தமானவரு, சுகாதாரமானவரு." "ஆ அப்படிப்பட்டவரா? எங்க அந்த பேஜ்?" "அது எனக்கு தெர்ல. இந்த புக்ல ஏதோ ஒரு வாசனை வருமே. அத வச்சு இத யார் கிழிச்சா நீங்க கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்ட்டு ஹீரோயினா இருக்கிற ஹீரோ கிட்ட கொண்டுட்டு போக, அவன்கிட்ட தான் இப்ப சத்தி இல்லையே. அதுக்கப்புறம் ஹீரோயின அந்த புக்க வாங்கி அப்படியே வாசனைய மோந்து பார்த்ததுக்கப்புறம், அவளோட வாசனை இல்லாம வேற ஏதோ வாசனை வருது. ஆனா அந்த வாசனை வந்துட்டு இவங்களுக்கு யாருது அப்படின்னு தெரியல. அதனால என்ன பண்ணலாம்னு நெனைக்கிறாங்கன்னா, இன்னைக்கு விருந்து நடக்க போதுல்ல, அதுல ஹீரோவும் போகணும். அதனால நம்ம ஹீரோயின் போயிட்டு, அங்க இருக்கிறவங்க யாராவது இதுல சம்மந்தப்பட்டுருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. போகும்போதே சொல்லிடுறான் ஹீரோ. நான் ஒரு கெத்தா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கேன் பேரரசர்கிட்ட. சும்மா காமெடி பீஸ்லாம் பண்ணிடாத. ஒரு கெத்து வேணும். கெத்து தானே! இப்ப பார்றா நான் ஒரு சிம்பிள் காமிக்கிறேன் அப்டின்ட்டு, மான் கராத்தே அப்டிங்கிற மாரி கைய நீட்டிட்டு நிக்கிறா. முடிஞ்சு போச்சு சோலி அப்டின்ட்டு சொல்லி இவளும் அப்டியே பின்னாடி வர, அப்டியே உள்ள போறாய்ங்க. போகும்போதே அங்க இருக்கிறவங்க எல்லாமே, என்ன நம்மாள இவ்ளோ பம்பியமா வரமாட்டாய்ங்களே அப்டிங்கிற மாரி உடனே பேரரசுக்கு போயிட்டு வணக்கத்த போட்டு, தரைய மொழுன்னு மொழுவிட்டு இருக்கா ஹீரோயினு. அங்க இருக்க எல்லாருக்குமே அப்படியே ஆச்சரியம். இவன் இவ்வளோ பணிவா நடந்துக்க மாட்டானே அப்படின்ட்டு. பேரரசே ஷாக்கா பார்க்குறாரு. "என்ன எப்பா உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா?" "அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்." அங்க ஹாப்பி இருந்துட்டு அங்க ஹீரோயின் வந்தத பார்த்துட்டு, அங்க இருக்கிறது ஹீரோ தானே. ஆனா அது ஹீரோயின் உடம்புல தானே இருக்காய்ங்க. அவன் வந்துட்டு எப்படியாவது அவள கூட்டு போணுன்ட்டு, "இந்தாடி இங்க என்னடி பண்ற? வா வா" அப்படின்னு தரன்னு புடிச்சு வெளியில இழுத்துட்டு போயிடுறான். அங்க இருக்கிற இளவரசி இருந்துட்டு, லேட்டா வந்துட்டு இத்தன தடவ கும்பிடு போட்டா கரெக்ட்டா போயிடுமா? "ஓஹோ! நீங்க தான் இளவரசியா? சாரிங்க. நான் என்ன இருந்தாலும் பேரரசருக்கு மரியாதை செலுத்தணும்ல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நான் பண்ண இந்த கொஞ்ச நேரம் தவறாகி வந்ததுக்காக, இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே நானே ட்ரிங்க் பரிமாறுறேனே, அப்படிங்கிற மாரி சொல்லும்போதே, நம்ம இளவரசரும், அமைச்சரும் ஒரு மாரி குறுகுறுன்னு பார்த்துக்கிறாய்ங்க. ஆல்ரெடி அவைங்க ட்ரிங்க்ல விஷத்த கலந்துட்டாய்ங்க. அந்த விஷத்த இப்ப ஹீரோ குடிச்சிட்டான்னா, அவனால பிழைக்கவே முடியாதுங்கிற விஷயத்த சொல்ல, இதுதான்டா நமக்கு ஏத்த சான்ஸு. ஒவ்வொருத்தரையும் போய் வாசம் புடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட்டு இளவரசர போய் வாசம் பிடிக்கிறான். அவங்க வாசம் வந்துட்டு அந்த புக்ல இருந்த வாசத்தோட ஒத்து வரல. அதுக்கப்புறம் நேரா போயிட்டு அமைச்சர வாசம் பிடிக்கும்போது, அதுவும் ஒத்து வரல. அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு அவைங்க பையன வாசம் பிடிச்சுட்டு, நேரா இளவரசிய போய் வாசம் பிடிக்க போறான். உடனே இருந்துட்டு குறுக்க இளவரசர் புகுந்து, "அடேய்! அது என் பொண்டாட்டி இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காய்ங்க. இல்ல, இல்ல. ஒவ்வொருத்தவங்க பாடியில இருந்துட்டும் ஒவ்வொரு வாசனை வரும். அதுவும் வாசன பிடிச்சு உங்கள மேட் ஃபார் ஈச் அதரா நீங்க எப்படி வாழப் போறீங்கங்கிறத என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோனே, இது என்ன புது உருட்டா இருக்கே அப்படின்னு வாசன பிடிச்சு, நீ
நீங்கள் 2 பேரும் செல்வ செழிப்பா வாழ்வீங்க. அப்போ அமைச்சரு, அவரா? அவரு மான் தோல் ஏதோ யூஸ் பண்றாருன்னு நெனைக்கிறேன். செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த அமைச்சரோட பையன மறுபடியும் வாசனை பிடிச்சு பார்க்கும்போது, இந்த வாசனை இளவரசி வாசனையோட ஒத்துப் போகுதே! அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, ஆல்ரெடி அந்த ட்ரிங்க்க நம்ம ஹீரோயின் குடிச்சிருப்பா. அப்படி குடிக்கும்போது அவங்க தடுமாற ஆரம்பிக்கிறா. "எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னு நெனைக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கான். அங்க இருக்கிற மித்த வில்லன்கள் எல்லாமே, "நம்ம நெனைச்சது நிறைவேறிடுச்சு. அவன் இன்னைக்கு சாகப் போறான்." அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காய்ங்க சந்தோஷப்பட்டு. அதே நேரம் ஹாப்பி வந்துட்டு ஹீரோவ கூட்டு போயிட்டு, "என்னம்மா இப்படி போயிட்ட பாதியிலேயே? நான் உன்ன எப்படி விரும்புறேன்." அப்படிங்கும்போது, "அடே ஹாப்பி இவன் வேற உள்ள வந்து புதுசா ஒரு பிரச்சனைய கிளப்புறானே! நான் வந்துட்டு ஹீரோ தான். அவன் உன் மனச மாத்திட்டானா? அவன நான் கொல்லணும். அவன மாரி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்லங்கும்போது, தன்ன பத்தி தான்கிட்டயே குறை சொன்னா எப்படி ஹீரோவுக்கு பொறுக்க முடியும்? அவன என்னடா சொன்ன? அ அவன் எவ்வளோ பெரிய ஆணழகன் தெரியுமா? எத்தன பொண்ணுங்க அவன் பின்னாடி வர காத்திருக்காங்க தெரியுமா? ஆ என்னம்மா என்னாச்சு உனக்கு? அவன் மேல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டடா? என் காதல அவன் அழிச்சிட்டான்." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின பார்க்க போறான். அவன் வந்துட்டு தடுமாறி வெளியில வந்துட்டு இருக்கும்போது, இங்க கட்டுப்பான ஹாப்பி, "ஏன்டா நீ ஒரு தீய சக்தி. உன்ன அடக்கவே என்னோட முன்னோர்கள் அவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்காய்ங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப என் காதல நீ பிரிச்சுட்டல. டேய் புரியாம பேசாத. சொன்னா கேளு. இருடா இன்னையோட உன் கதைய முடிக்கிறேன்டா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் சக்திய பயன்படுத்தி அட்டாக் பண்ண, அதே நேரம் நம்ம ஹீரோவா இருக்கிற ஹீரோயின் அங்க போனால்ல, அவைங்களோட மாஸ்டர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல ஒரு லேடி. அந்த லேடி வந்துட்டு, "இன்னைக்கு ஃபுல்லா எஸ்கேப் ஆயிட்டு எங்கடி ஓடுன?" அப்படின்னு அது சவுக்கால அடிக்க வர, இங்க பார்த்தா ஹீரோ உடம்புல இருக்கிற ஹீரோயின தூக்கி வச்சுட்டு, "உன்ன நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டா. என்னோட காதலையும் நீ பிரிக்க பார்த்துட்டியே." அப்படின்னு அவனோட சக்திய பயன்படுத்தி நம்ம ஹாப்பி அட்டாக் பண்ண போறான். அங்க பார்த்தா, இங்க அட்டாக் பண்ண போற அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு நம்ம ஹீரோ உடம்புல வர, அங்க அவனும் கத்திக்கிட்டு இருக்கான். லைட்டா அவன் வாயிலேருந்து ரத்தம் வர மாரி இருக்கு. சுத்தி அப்படியே ஆன்னு கத்திட்டு இருக்கதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்த ட்ராமா எப்படிப்பட்ட ஃபீல குடுத்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.